வெல்கம் டு வானவில் வானதி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லியில் செய்யக்கூடிய ஒரு ஸ்பைசி உப்புமாங்க. இந்த உப்புமா பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மீதி போயிடுது இல்லையா, அதில் கூட செய்யலாம். இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக நம்ம இட்லி ஊற்றி கூட செய்யலாங்க. இட்லி சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த செய்முறை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. ஓகே, வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இது போல் இட்லி எடுத்துக்கலாங்க. இது வந்து நம்ம நைட்டு இட்லி சுடும்போது மீதி இருது இல்லையா, அதில் கூட பண்ணலாம். இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி கூட செய்யலாங்க. ஏன்னா உணவெல்லாம் மீதி போனால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இட்லியை இது மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கலாங்க. நீங்கள் நைட்டு மீதி இருது இல்லையா இட்லி, அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா விடியக்காலம் எடுத்து இது மாதிரி உதிர்த்தோம்னா நல்லா உதிரியே கிடைக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா பரவாயில்ல, நார்மலாகவே வச்சு செய்யலாங்க. 1-2 கட்டிகள் இருந்தால் பரவாயில்ல. ஆயில் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் செவந்த பிறகு வெங்காயமும் இது கூட சேர்த்துடலாங்க. எனக்கு வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் இந்த ஸ்பைசி உப்புமாவுக்கு நல்லாயிருக்குங்க. அதனால் பெரிய வெங்காயமாக 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பசங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் காரம் இல்லை, அதனால் நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த உளுந்து, கடலைப்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் கூடுதலாக சேர்த்தும் போது ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இவங்க ஆயிலில் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாம். அது வரையும் உங்களுக்காக ஒரு பாடலில் சில வரிகள். முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவினீவா, சொர்க்கத்தின் மணப்பை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கம் வளர்க்கும் யோகமே நீவா, வைரமோ என் வசம் வாழ்விலே பரவசம், வீதியில் ஊர்வலம் விழியெல்லாம் நவரசம், பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே, பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரா ஃப்ளேவர் போனோடனே தக்காளி இது கூட ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஏன்னா இட்லியில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இல்லையா, அதனால நிறையா கூடுதலாக நீங்கள் ஆட் பண்ண வேணாம். ஒரு தக்காளி போகிறோம், ஒரு 5 இட்லிக்கு ஒரு தக்காளி போகிறோம். ஸோ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, அவ்வளோதான். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கருப்பாயிடுங்க. அடுத்து நம்ம உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லையா இட்லி, அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் நம்மளுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா தக்காளி வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்து கொத்தமல்லி இலைகள் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஸ்பைசி இட்லி உப்புமா ரெடியாச்சு. தாளிக்கும்போது நம்ம வந்து அந்த வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் வந்து கூடுதலாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அந்த சாப்பிடும்போது வாயில் கடிப்படுது இல்லையா, சூப்பராக இருக்கும். பசங்க ஸ்கூல் விட்டு வராங்க இல்லையா, அப்போ இது ஈவினிங் டைமில் இது மாதிரி ஒரு டிஃபன் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூடாக இந்த மாதிரி டைமில் நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.